வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி தடயங்களை அடையாளம் காட்டச் சென்ற காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள். புதிய புதைக்குழிகள் தொடர்பான சோதனை இன்றும் முன்னெடுப்பு. நீதித்துறையில் தலையிடும் அனுர அரசு. செம்மணி விசாரணைகள் தொடர்பாக கடுமையாக சாடிய கஜேந்திரகுமார். தேசபந்துவை பதவி நீக்கும் பிரேரணை நிறைவேற்றம். வரலாற்றில் முதன்முறையாக வாக்கெடுப்பினால் வெளியேற்றப்பட்ட நபராகவும் பதிவு. மன்னாரில் 2வது நாளாக தொடரும் காற்றாலை மின் உற்பத்தி திட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். அமைச்சர்கள் தலைமையில் விசேட கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநாட்டை நடத்த திட்டம். மதுரையில் இடம்பெறும் தீவிர ஏற்பாடுகள். கடல் வழி குடியேறிகளை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கை ஆரம்பம். பிரித்தானியாவில் கைதுகள் இடம்பெறலாம் என தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் நடவடிக்கை இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது. இதன்பொழுது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பலர் சென்று சான்றுபடுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை தற்போதுள்ள 2 மனித புதைகுழிகளை விட அருகில் உள்ள பகுதிகளில் மேலும் மனித புதைகுழிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் இன்று 2வது நாளாக ஊடுகதிர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி சான்று பொருட்கள் அடையாளம் காணுவதற்கான செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் காலத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தும் செயற்பாட்டை ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா நீதி அமைச்சின் செயலாளர் அகழ்வு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களோடு தொலைபேசியில் கலந்துரையாடி வருவதாக நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான செயற்பாடுகள் தமிழ் மக்களுக்கான நீதி விடயத்தில் பாரிய கேள்வியை ஏற்படுத்துவதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆர்டிஃபெக்ட்ஸ் பொதுமக்களுக்கு முன்னால் நிறுத்தி அந்த பொதுமக்கள் அதை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கு இந்த விவாதம் நடைபெறுகின்ற பொழுது செம்மணியிலே பொதுமக்களை அழைத்து அந்த அதில் காட்சியளிக்கப்படுகின்ற விஷயங்களை அடையாளப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிமிஷத்திலே நீதி அமைச்சினுடைய செயலாளர் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அகழ்வு செயல்பாடுகளை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பொறுப்போடு கூறுகின்றேன், அது அரசியல் மயப்படுத்துகிற வேலை திட்டம் அல்லவா? அது அரசியல் தலையீடு இல்லையா? அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு விஷயம் இல்லவா? நீதிமன்றம் நடத்துகின்ற ஒரு செயல்பாடு உங்களுக்கு என்ன தகவல் வேணும் என்றால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அமைச்சு போய் நேரடியாக அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கின்ற உத்தியோகத்தர்களோடு தொடர்பு கொள்வது அரசியல் தலையீட்டு. அதை நீங்கள் செய்யலாம். அது நான் பொறுப்போடு கூறுகின்ற நீதி அமைச்சினுடைய செயலாளர். உண்மையிலே நான் மதிக்கின்ற ஒரு அம்மணி இப்படி செயல்படுவார் என்று நான் கடைசி வரை நினைக்கவில்லை. ஆனால் அது நடக்குது. இன்றைக்கு ஏஎஸ்பி சிஐடி யாழ்ப்பாணத்திலே வினாடி துணா ஏஎஸ்பி சிஐடி இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே இந்த அகழ்வுகள் நடைபெற்று கண்காணிப்புக்கு விட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த வாசல்ல இருக்கிறார். பொதுமக்கள் வந்து அடையாளப்படுத்துற வாசல்ல இருக்கிறார். அவரும் அவரோட இன்னும் ஒரு 10 பேர் சுத்தி வர. இது விரட்டுற விளையாட்டு அல்லவா? பொதுமக்களுக்கு ஏற்கனவே பயப்பீதியில் இருக்கிற ஒரு நிலையிலே அவர்கள் அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது அவர்களை விரட்டுகின்ற ஒரு திட்டமிட்ட செயல்பாடு அல்லவா? நீங்கள் செய்யலாம். இது தமிழனுக்கு நடக்க வந்து இது அரசியல் தலையீடு அல்ல. அது எப்படி நியாயம்? கிருஷாந்தி படுகொலை வழக்கின் குற்றவாளியாக தற்பொழுது சிறையில் இருக்கும் இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அது அனுர அரசாங்கத்துக்கு ஆகப்பெரும் ஒரு கரையாகவே அமையும் என தென்னிந்திய பிரபல இயக்குநரும் தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான கௌதமன் தெரிவித்துள்ளார். படுகொலைகளை மேற்கொண்ட ராணுவ தரப்பிலிருந்தே அதற்கான சாட்சியம் தற்போது கிடைத்திருப்பதாகவும் கௌதமன் குறிப்பிட்டுள்ளார்.
எனவே இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிட்டால் அது ஒரு வரலாற்று தவறு எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் விடிவுக்காக போராடும் தமிழினத்திற்கு இழைக்கப்படும் துரோகமாக பார்க்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து தேசபந்து தென்னக்கோனை நீக்குவது தொடர்பான பிரேரணை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடாளுமன்ற வாக்கெடுப்பின் மூலம் காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள முதலாவது நபராக தேசபந்து தென்னக்கோன் பதிவாகியுள்ளார். தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கும் பிரேரணைக்கு தமது கட்சி ஆதரவளிக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வாக்கெடுப்புக்கு முன்னதாக தன்னுடைய உரையில் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் 2002ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க அதிகாரிகளை நீக்குவது தொடர்பான சட்டத்தின் கீழ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கான பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது. பாரதூரமான தவறான நடத்தை, அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் குற்றவியல் செயற்பாடுகளுக்கு உடந்தையாக இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு பேரவையால் நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு தேசபந்து தென்னக்கோன் காவல்துறையில் இந்த பதவியையும் வகிக்க தகுதி அற்றவர் என முடிவு செய்திருந்த பின்னணியில் இன்று அவரை பதவி நீக்குவதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கான பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருந்ததுடன் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த பிரேரணைக்கு ஆதரவளித்திருந்தது. தேசபந்து தென்னக்கோனின் நியமனத்தை முன்னரே எதிர்த்திருந்த ஐக்கிய மக்கள் சக்தி அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கையும் தாக்கல் செய்திருந்தது. காவல்துறை அதிபராக தேசபந்து தென்னக்கோன் முடிவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கண்டனம் வெளியிட்டிருந்ததுடன் இது அரசியலமைப்பிற்கு முரணானது எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் இந்த நியமனம் தொடர்பாக அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சபாநாயகர் ஆகியோர் பொறுப்பு கூற வேண்டுமென வலியுறுத்தியிருந்த பின்னணியில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் உச்ச நீதிமன்றத்தால் தேசபந்து தென்னக்கோன் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். அத்துடன் கடந்த 2023ஆம் ஆண்டு வெலிகம பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக அவர் பிணையில் வெளிவந்துள்ள நிலையில் தற்போது காவல்துறை அதிபர் பதவியில் இருந்தும் அவர் நிரந்தரமாக விலக்கப்பட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தற்காலிக பதில் காவல்துறை அதிபராக நியமிக்கப்பட்ட தேசபந்து தென்னக்கோன் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அந்த பதவியில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து நீக்கும் முன்மொழிவு மீதான விவாதத்தை நடத்துவதன் சட்டப்பூர்வ தன்மை குறித்து கேள்வி எழுப்பி நாமல் ராஜபக்ஷ சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். நிலையற் கட்டளை 98F-இன் கீழ் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படும் வழக்கு தொடர்பான ஒரு விடயத்தை நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியாதென்று நாமல் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் 9 வழக்குகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. நீதிமன்ற வழக்கின் முடிவு நாடாளுமன்ற விவாதத்தால் பாதிக்கப்படாது என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு பின்னர் விவாதத்தை தொடங்குங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் தொடர்புடைய விதிகளை ஆராய்ந்த பின்னர் நாடாளுமன்ற விவாதம் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதனால் இன்று பிரேரணையை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள அனுமதிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு தற்பொழுது எந்த அச்சுறுத்தலும் இல்லை என ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயஹொந்த தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் அனர்த்த முகாமைத்துவ மையத்துக்கு சீனா வழங்கியுள்ள உதவியை குறிக்கும் வகையில் நடைபெற்றுள்ள உத்தியோகபூர்வ விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாதாள உலக நடவடிக்கைகளால் தேசிய பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தல் இல்லை எனவும் அதனை பொது பாதுகாப்பு அமைச்சு நிர்வகித்து வருவதாகவும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கூறியுள்ளார். காவல்துறைக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் தேவையான ஒத்துழைப்பை அரசாங்கம் வழங்குவதாகவும் சம்பத் துயகொந்தா குறிப்பிட்டுள்ளார். தற்போது பாதாள உலகம் அரசியல் ஆதரவை இழந்துவிட்டதால் அமைதியற்ற நிலையில் இருப்பதாகவும் பாதுகாப்பு செயலாளர் சுட்டிக்காட்டினார். பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சு அதற்கென ஒரு திட்டத்தை செயற்படுத்துகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்ட கட்டமைப்பு மற்றும் எல்லைகளுக்குள் இருந்து கொண்டு பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒத்துழைப்புகளை தாம் வழங்கி வருவதாக சம்பத் துயகொந்தா கூறியுள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அடிக்கடி இடம்பெறுவதை ஏற்றுக்கொண்ட பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பாதாள உலக குழுக்களுக்கிடையில் பிரச்சினைகள் உருவாகியுள்ளமையே இதற்கு காரணம் எனவும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜோய் மோஸ்டின் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார்.
நாளை வருகை தரும் ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி ஹென்னி அமரசூரிய ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சமந்தா ஜாய் மாஸ்டின், பண்டாரகம, மிரிச மற்றும் வெலிகம ஆகிய இடங்களில் ஆஸ்திரேலியாவின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் பல்வேறு திட்டங்களையும் பார்வையிடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயம் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதையும் இரு நாடுகளின் பரஸ்பர நன்மைக்காக தற்போதுள்ள ஒத்துழைப்பு பகுதிகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆராய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு காவலில் இருந்தபோது தப்பிக்க சதி செய்தமை உள்ளிட்ட 50 குற்றச்சாட்டுகளின் கீழ் நதும் சிந்தக விக்ரமரத்ன எனப்படும் கரக்கட்டா உட்பட 5 குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் புதிய வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்திருந்தது. பின்னர் குற்றப்பத்திரிகைகள் குற்றவாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக நதுன் சிந்தக்க விக்ரமரத்ன எனப்படும் ஹரக்கட்டா, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் கான்ஸ்டபிள் ரவிந்து சந்திப குணசேகர, தினேஷ் தரங்க, ருவான் சாமர எனப்படும் மிதிகம ருவன் மற்றும் சஞ்சீவ அபேசிங்க ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்ட பின்னர் பிரதிவாதிகளின் கைரேகைகளை பதிவு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி ஹரக்கட்டாவின் தடுப்பு காவல் உத்தரவு காலாவதியான பின்னர் அவரை விளக்கமறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். ஏனைய 4 பிரதிவாதிகளையும் விளக்கமறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். பின்னர் வழக்கை செப்டம்பர் 24ஆம் தேதி மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. மன்னார் தீவு பகுதியில் அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்பொழுது மன்னார் மதவாச்சி பிரதான வீதி ஊடாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டுவர எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் மன்னாரில் இன்றும் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அரூட் தந்தை மார்க்கஸ் அடிகளாரின் ஏற்பாட்டில் 2வது நாளாக இன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. போராட்டத்திற்கு பூரண ஆதரவை வழங்கும் வகையில் மன்னார் நகர பகுதியில் உள்ள ஒரு சில உணவகங்களை தவிர அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. கடற்தொழிலாளர்களும் கடற்தொழிலுக்கு செல்லாது குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மன்னார் தீவுக்குள் 2ஆம் கட்ட காற்றாலை திட்டங்களுக்கான மூலப்பொருட்கள் எதுவும் தீவு பகுதிக்கு கொண்டுவரக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2வது நாளாக இன்று இடம்பெற்று வருகின்ற குறித்த அமைதி போராட்டத்தில் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட் தந்தை மார்க்கஸ் அடிகளார், அருட் தந்தையர்கள், பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மீனவ அமைப்புகள், வர்த்தகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் மன்னார் சவுத்பார் பகுதியில் உள்ள வீதிகள் நேற்றைய தினம் இரவு காற்றாலை மின் கோபுரங்களை கொண்டு வருவதற்கேற்ற வகையில் திடீரென புனரமைப்பு செய்யப்பட்ட நிலையில் மக்களின் எதிர்ப்பு காரணமாக குறித்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிம மணல் அகழ்வுகளை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனால் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி வேலை திட்டம் தொடர்பில் எதிர்வரும் 7ஆம் தேதி நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர்கள் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். காலையிலே கேள்வி பதிலின் போது நான் ஒரு கேள்வியை அமைச்சர் விமல் ரத்னாயக்காவிடம் கேட்டிருந்தேன். அந்த காற்றலை மின்சாரம் சம்பந்தமாக மன்னார் மாவட்டத்திலே போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடலை நடத்துவதற்கும் ஜனாதிபதியை சந்திப்பதற்கும் வாய்ப்பை தரும்படி கோரியிருந்தேன். அதன் பின்னணியிலே நானும் எங்களுடைய கௌரவ வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் அவர்களும் அபிவிருத்தி குழு தலைவரும்
பிரதி அமைச்சருமான உபாலி செனவிரத்ன அவர்களும் இதற்கு பொறுப்பான இந்த காற்றலை சம்பந்தமான அதற்கு பொறுப்பான அமைச்சரை சந்தித்து உரையாடி வருகிற 7ஆம் தேதி 11:30 மணிக்கு எங்களுடைய முக்கிய பிரதிநிதிகளோடு அரசாங்க அதிபரின் தலைமையிலே நாடாளுமன்ற வளாகத்திலே இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த வகையிலே ஜனாதிபதியை அந்த கூட்டத்திலே அழைக்கின்ற சூழல்களும் வரக்கூடும். அந்த வகையிலே நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் வருகிற 7ஆம் தேதி இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. அது மட்டும் எந்த ஒரு நகர்வுகளும் செய்யக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிப்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார். இலங்கையில் கல்வி சீர்திருத்தங்கள் உட்பட இலங்கையின் பல திட்டங்களுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஆதரவு கிடைக்கும் என இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீவன்ஸ் உறுதியளித்துள்ளார். ஸ்ரீலங்கா பிரதமருடனான சந்திப்பின் பொழுது இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீவன்ஸ் இவ்வாறு உறுதியளித்தார். பதவிக்காலம் முடிந்து நாட்டிலிருந்து விடைபெற்று செல்லும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீவன்ஸ் பிரதமர் கலாநிதி ஹன்னி அமரசூரியவை பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்தார். இந்த சந்திப்பில் இரு தரப்பிலிருந்தும் சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உயர் ஸ்தானிகரை வரவேற்ற பிரதமர் தனது பதவி காலத்தில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக நன்றி தெரிவித்தார். இலங்கையில் அண்மை காலமாக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பாராட்டிய உயர் ஸ்தானிகர் இலங்கையின் வளர்ச்சி முயற்சிகளுக்கு ஆஸ்திரேலியாவின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று உறுதியளித்தார். இந்த கலந்துரையாடலின் போது நிறுவன ஒழுங்குகளை வலுப்படுத்துதல், முன்பு நிறுத்தப்பட்டிருந்த திட்டங்களை மீண்டும் தொடங்குதல் மற்றும் கல்வி சீர்திருத்தங்கள் உட்பட அரசாங்கத்தின் முன்னுரிமைகளை பிரதமர் விளக்கினார். இத்தகைய திட்டங்களின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்ட உயர்ஸ்தானிகர் கல்வி சீர்திருத்தங்கள் உட்பட இலங்கையின் பல திட்டங்களுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஆதரவு கிடைக்கும் என்று மீண்டும் வலியுறுத்தினார். மனைவியை கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் கணவருக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி MNM அப்துல்லா இன்று திறந்த நீதிமன்றில் வாசித்து காட்டி தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி கந்தலாய் பகுதியில் தனது மனைவியான 29 வயதான முகம்மது பவுஸ் ரஷ்மியா என்பவரை கூரிய கத்தி கொண்ட ஆயுதத்தினால் திட்டமிட்டு கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் திருகோணமலை நீதிமன்றில் வழக்கு இடம்பெற்று வந்தது. இந்த நிலையில் குறித்த கணவரான கந்தலாய் பேராறு பகுதியில் வசித்து வரும் மங்கு என்று அழைக்கப்படும் 38 வயதான சுபியான் இன்சான் என்பவர் குறித்த கொலையை செய்தார் என எதிரிகள் சார்பில் வழங்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் குறித்த வழக்கினை அரச சட்டத்தரணி டி தர்ஷிகா நெறிப்படுத்தியதுடன் 296ஆம் இலக்க குற்றச்சாட்டின் கீழ் கொலை குற்றச்சாட்டை புரிந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நபருக்கு இன்றைய தினம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி NMM அப்துல்லா நீதிபதியாக திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் கடமையாற்றும் சந்தர்ப்பத்தில் வழங்கிய முதல் தீர்ப்பு எனவும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு எதிர்வரும் 21ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு முன்னதாக 25ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டி இருப்பதால் மாநாடு நடைபெறும் திகதியை மாற்றி அமைக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வலியுறுத்தப்பட்டது. அதன்படி காவல்துறையின் அறிவுறுத்தலை ஏற்று எதிர்வரும் 21ஆம் தேதி மாநாட்டை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட திகதிக்கு முன்பாகவே மாநாடு நடைபெறவிருப்பதால் மாநாட்டுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். பிரான்சின் கடற்கரைகளில் இருந்து சிறிய சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடக்கும் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்து மீண்டும் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கை இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடியான புதிய முறையால் இன்று முதல் பிரித்தானியாவுக்குள் கடல் வழியாக சட்டவிரோதமாக நுழைபவர்கள் கைது செய்யப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. கடந்த மாதம் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட அரசுமுறை பயணத்தின் போது எட்டப்பட்ட 1 in 1 out ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக பிரித்தானிய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஆட்கடத்தல் வலையமைப்புகளால் மேற்கொள்ளப்படும் ஆபத்தான படகு பயணங்களை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ள இந்த நடைமுறையில் சிறிய படகுகள் மூலம் பிரித்தானியாவை சென்றடைந்தவர்களின் புகலிட கோரிக்கைகள் உடனடியாகவே நிராகரிக்கப்படும்.
இதற்கு பதிலாக சிறப்பு நடவடிக்கையில் இணையம் மூலம் விண்ணப்பிப்பவர்களை பிரித்தானியா ஏற்றுக்கொள்ளும். இந்த நடவடிக்கையில் கடத்தல்காரர்களால் குறிவைக்கப்பட்ட தேசிய இனங்களுக்கும் பிரித்தானியாவுடன் தொடர்பு கொண்டவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என 2 அரசாங்கங்களும் குறிப்பிட்டுள்ளன. இன்றிலிருந்து பிரித்தானியாவுக்கு கடல் வழியாக சட்டவிரோதமாக நுழைபவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்படும் நிலைமை எழுந்துள்ளதால் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்தவர்களை பிரான்சுக்கு திருப்பி அனுப்ப முடியாது என்ற கருத்து முடிவுக்கு வருவதாக பிரித்தானிய உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கான இந்த புதுமையான அணுகுமுறைக்கு ஐரோப்பிய ஆணையகமும் பச்சை கொடி காட்டியுள்ளதாகவும் பிரித்தானிய உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் பிரான்சின் வடபகுதியில் கடுமையான விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. இந்த முறை பிரித்தானியாவுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் குடியேறிகளுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட நைஜல் பராஜின் சீர்திருத்த பிரித்தானிய கட்சி அண்மைய தேர்தல்களில் அதிக ஆதரவை பெற்று வருவதால் புகலிட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களை நாடு கடத்தும் நகர்வில் தொழிற்கட்சி அரசாங்கம் முனைப்பு கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அங்கீகரிப்பதற்கு பலஸ்தீன் என்ற ஒரு நாடு இருக்காத நிலைமை உருவாகும் என ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் பென்னி வோங் எச்சரித்துள்ளார். எனினும் பலஸ்தீன தனிநாட்டை தமது நாடு எப்போது அங்கீகரிக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் எவற்றையும் அவர் வெளியிடவில்லை. காசாவில் சிக்கித் தவிக்கும் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிட்னியில் பாரிய போராட்டம் ஒன்றை நேற்று முன்தினம் நடத்தியுள்ளமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போராட்டமானது காசாவின் துயரம், பேரழிவு தரும் மனிதாபிமான நிலைமை, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் மரணங்கள், உதவி நிறுத்தம் குறித்த ஆஸ்திரேலிய மக்களின் கரிசனைகளை எடுத்துக்காட்டுவதாக பென்னி வாங் கூறியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் நெட்டன்யாகு அரசாங்கத்தில் உள்ள தீவிர வலதுசாரி அமைச்சர்கள் 2 எதிராகவும் தீவிரவாத ஆஸ்திரேலிய குடியேறிகளுக்கு எதிராகவும் ஏற்கனவே தடை விதித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பலஸ்தீன தனிநாட்டை அங்கீகரிக்கப் போவதாக அறிவித்துள்ள பிரித்தானியா மற்றும் பிரான்சுடன் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க் ரூபியோ பேச்சு நடத்தியுள்ளார். காசாவின் மனிதாபிமான நிலைமைகள் மற்றும் போர் நிறுத்த உடன்படிக்கையை எட்டுவது உள்ளிட்ட விடயங்கள் குறித்து அவர் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஹமாஸ் இயக்கத்தின் பிடியில் உள்ள ஆஸ்திரேலிய பணைய கைதிகளை மீட்பது குறித்து கலந்துரையாடிய மார்க் ரூபியோ ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதையோ அல்லது உருவாக்குவதையோ தடுப்பதற்கு உலக நாடுகள் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டுமெனவும் அவர்கள் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளனர். இதனிடையே காசா மீதான படை நடவடிக்கையை இஸ்ரேல் தொடர்ந்து முன்னெடுத்து வரும் நிலையில் மனிதாபிமான உதவிகளை பெற வந்த 36 பேர் உட்பட குறைந்தது 74 பேரை இஸ்ரேலிய படையினர் கொன்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி தடயங்களை அடையாளம் காட்டச் சென்ற காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள். புதிய புதைக்குழிகள் தொடர்பான சோதனை இன்றும் முன்னெடுப்பு. நீதித்துறையில் தலையிடும் அனுர அரசு. செம்மணி விசாரணைகள் தொடர்பாக கடுமையாக சாடிய கஜேந்திரகுமார். தேசபந்துவை பதவி நீக்கும் பிரேரணை நிறைவேற்றம். வரலாற்றில் முதன்முறையாக வாக்கெடுப்பினால் வெளியேற்றப்பட்ட நபராகவும் பதிவு. மன்னாரில் 2வது நாளாக தொடரும் காற்றாலை மின் உற்பத்தி திட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். அமைச்சர்கள் தலைமையில் விசேட கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநாட்டை நடத்த திட்டம். மதுரையில் இடம்பெறும் தீவிர ஏற்பாடுகள். கடல்வழி குடியேறிகளை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கை ஆரம்பம். பிரித்தானியாவில் கைதுகள் இடம்பெறலாம் என தகவல். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.